எந்த கூட்டணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. தாவிகாவிற்கு 80 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கலாம். சோழிங்கநல்லூர், திருவள்ளூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகளில் 50% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் 60% பெண்களின் வாக்குகளே கை கொடுக்கும். ஒருவேளை கரூர் சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த ஓட்டு விகிதங்கள் வேற லெவலில் இருந்திருக்கும். எப்படியும் விஜய்க்கு 80 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று சர்வே ரிப்போர்ட் கூறுகிறதா? அதேபோல மற்றொரு தாவிகாவின் ரகசிய சர்வேவில் திருச்சி கிழக்கு, மதுரை மேற்கு, திருவாடனை இந்த 3 தொகுதிகளில் தாவிகா மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறும் என்று ரிப்போர்ட் வந்துள்ளதா? இதில் திருச்சியில்தான் விஜய்க்கு அதிக ரசிகர்கள் உள்ளதாகவும், சிறுபான்மையினர், இளைஞர்கள் அதிகமாக உள்ளதாகவும், எப்படியும் 60% வாக்குகளை எளிதாக திருச்சியில் பெற்றுவிடக்கூடும். அதிலும் விஜய் திருச்சியில் களமிறங்கினால் அதன் தாக்கம் வேறு மாதிரியாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் அந்த ரகசிய சர்வே கூறுகிறதா?